பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகளே, இந்த வேளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 54:15 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம உலகத்துல வாழும் பொழுது சில கூட்டங்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள், நமக்கு விரோதமாய் பேசுவார்கள், நமக்கு விரோதமாய் சில காரியங்களை பண்ணுவார்கள். ஆனாலும் கர்த்தர் அதை நம்ம பட்சத்துல திருப்புவார். அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று நாமளும் அப்படி செய்யாதபடி அவர்களுக்காக நம்ம தேவனிடத்துல பரிந்து பேச நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வேதவசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்புறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புனா அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் நீங்க நினைக்கிறீர்களோ அவர்கள் தேவன் நிமித்தம் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். நம்மளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருவையும் சமாதானமாகும்படி செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் நம்ம இருதயத்தில் இருக்கும். நம்ம முதலாவது அவரை விசுவாசிக்கணும் இல்லையா? நம்ம விசுவாசித்து தேவனுடைய மகிமையை பொறுமையோட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமா? ஆமா தேவ பிள்ளையிலே, இந்த வேத வசனத்துல வாசிக்கப்பட்டபடி நம்ம ஒப்பு கொடுத்து சிறிய ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஆமா தகப்பனே, இந்த வேளையிலும் எவர்கள் உமக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்லன்னு உங்களோட வசனம் சொல்லுது ஆண்டவரே. தகப்பனே, எவர்கள் உமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று. ஆமாப்பா, மனுஷன் நிமித்தம், மாம்ச நிமித்தம், ஞானத்தின் நிமித்தம் வரப்போறது இல்ல. உம்முடைய நிமித்தம் ராஜா நீர் எங்கள் பட்சத்தில் வர பண்ணுவீர். யாரெல்லாம் தகப்பனே இந்த வேளையில நினைக்கிறாரோ இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமா இருக்கார்கள், இந்த குடும்பம் எனக்கு விரோதமா இருக்கு, இந்த கூட்டங்கள் எனக்கு விரோதமா இருக்கிறார்கள், இந்த நபர்கள் எனக்கு விரோதமா இருக்கிறார்கள், யாரெல்லாம் தகப்பனே இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் பட்சத்தில் தேவன் அவர்களோட சமாதானமாய் திருப்பும்படி ஒப்பு கொடுக்கிறாரு. நம்மளோட வசனம் சொல்லுகிறதாண்டவரே, உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னீங்களாண்டவரே. அவர்களுக்கு மத்தியில் இருக்க பகையை சமாதானமா மாற்றி ஆசீர்வதிக்க முடியும். உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில நம்ம ஜெபித்திருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.